السلام عليكم ورحمة الله وبركاته. هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من هم أولياء الله؟ فقال النبي صلى الله عليه وسلم: إذا رؤوا ذكر الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் செலவுகள், அதன் கஷ்டம் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறையச்சம் இறைநேச பெண்மணிகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்வேன். ஆரம்பமாக குர்ஆன் ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு வசனத்தை சொல்லி இந்த சபையில் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு ரப்பினுடைய சோபனத்தை நான் எடுத்து சொல்லுவேன். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான்: ஃபபஷ்ஷிர் இபாதல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. யார் சொல்லப்படக்கூடிய நல்ல காரியங்களை கவனமாக கேட்டு அதை வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் சோபனம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான். அருமையானவர்களே, எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். வேகமான இந்த உலகில் மனித சமூகமாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சூஃபியாக்களும் இறை நேசர்களும் சொல்லித் தருவார்கள். சிலரை பார்த்தால் சிலது ஞாபகம் நமக்கு வரும். ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயரை நாம் பார்க்கும்போது கிரிக்கெட் நமக்கு நினைவு வரும். அதே போன்று வலிமார்களை, இறை நேசர்களை, அவர்கள் வாழ்ந்த இடங்களை, அவர்களுடைய தர்காக்களை நாம் சந்திக்கிற சமயத்தில் இறைவனின் நினைவு நமது உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அருமை சஹாபாக்கள் கேட்டார்கள்: மன்ஹும் அவுலியா உல்லாஹ், அல்லாஹுவினுடைய இறை நேசர்கள் என்றால் யார்? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அலா இன்ன அவுலியா உல்லாஹ், அல்லாஹ்வினுடைய இறை நேசர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கவலையும் எந்த பயமும் இல்லாமல் இருப்பார்கள் இறை நேசர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அப்படிப்பட்ட இறைநேசர்களை
நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது என்பதாக சஹாபாக்கள் கேட்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையில் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லி தந்தார்கள். இதா ருஉ ذுக்கிரல்லாஹ், யாரை பார்த்தால், யாரை பார்க்கும்போது அல்லாஹுவினுடைய சிந்தனை நமது உள்ளத்தில் ஏற்படுகிறதோ, யாரை நாம் பார்க்கிற சமயத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய சிந்தனை நமது உள்ளத்தில் ஏற்படுகிறதோ அவர்கள்தான் இறை நேசர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்லித் தந்தார்கள். அருமையானவர்களே, வலிமார்கள், வலியுல்லாக்கள், அவுலியாக்கள் என்று நாமே நமக்கு பிடித்த ஒரு பெயரை அந்த வலிமார்கள் மீது நாம் வைக்கவில்லை. இந்த வார்த்தை என்பது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தந்த வார்த்தை. அலா இன்னா அவுலியா அல்லாஹ், அல்லாஹுவினுடைய இறை நேசர்கள் என்ற அந்த வார்த்தையை குர்ஆனில் இருந்து நமக்கு பிரயோகித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி முஸ்லிம், நம்மெல்லாம் யாரு? நம்ம ஒரு முஸ்லிம். இந்த முஸ்லிம் அப்படிங்கிற வார்த்தை யாரிடத்தில் இருந்து ஏற்பட்டது என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிற சமயத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான். அவர்கள் ஒரு உண்மையான ஒரு முஃமின், அவர்கள் ஹனீஃபம் முஸ்லிமா, அவர்கள் ஒரு கலப்பற்ற தூய்மையான ஒரு முஸ்லிம் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தந்தான். அன்றிலிருந்து நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முஸ்லிம் என்ற பெயரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்து நமக்கு காலம் காலமாக தொடர்ந்து வருகிறது என்று அவர்களுடைய வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, அவுலியாக்கள், இறை நேசர்களாக ஒரு மனிதர் எப்படி மாற முடியும்? ஏதாவது ஒரு பட்டமா? அவுலியாங்கிறது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு பட்டமா அப்படின்னா இல்லை. அந்த நிலைக்கு நம்மை நாம் எப்படி உருவாக்கிக் கொள்வது? இறை நேசர்களுடைய தன்மைக்கு, அவர்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி நம்மை உருவாக்கிக் கொள்வது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி தந்தார்கள். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா அஜ்சாமிக்கும் வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹு தஆலா உங்களது தோற்றத்தை அல்லாஹ் ஒருபோதும் பார்ப்பதில்லை. வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்தை தான் இறைவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எனவே உள்ளத்தில் நாம் மற்ற உலக விஷயங்களை முழுமையாக வைத்துக்கொண்டு அல்லாஹுவை நாம் நாவளவில் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த இறை நேசர்களுடைய தன்மைக்கு நம்மால் ஒருபோதும் அடைய முடியாது என்பதை இந்த ஹதீஸில் இருந்து பெருமக்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். உள்ளத்தில் அல்லாஹுவினுடைய சிந்தனை, உலகத்தினுடைய அனைத்து சிந்தனைகளையும் நாம் துறந்து ரப்பினுடைய சிந்தனையை நமது உள்ளத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, இப்படி நாம ஒவ்வொன்றையும் நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம முஸ்லீமா இருக்கிறோமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியா போயிடும். ஏன்னா தக்பீர் கெட்டுறோம், அல்லாஹு அக்பர் நம்ம தக்பீர் கெட்டினதுல இருந்து திருப்பி நம்ம சலாம் கொடுக்கிற வரைக்கும் உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் ரப்புக்காக வேண்டி நாம் தொழுத தொழுகையாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா என்பதை நாமே யோசிக்க வேண்டும். தக்பீர் கெட்டும் போதே அல்லாஹ் மிக பெரியவன் என்ற அந்த உள்ளத்தோடு, இறைவனுடைய அந்த சிந்தனையோடு நாம் உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்தி நாம் அதை ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமது உள்ளத்தில் ஈமானிய ஒளியை ஏற்படுத்தி தருகிறான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதற்கு உலகத்தினுடைய சிந்தனைகள் எல்லாம் நமது உள்ளத்தில் இருந்து எடுபடுவதற்கு, நீங்குவதற்கு பெருமக்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம்
பெருமக்கள் அருமையாக சொல்லி தந்தார்கள். நாள் மறையை கற்றவன் அவன் ஞானி அல்ல, நான் மறைய கற்றவனே ஞானி என்பதாக பெருமக்கள் சொல்வார்கள். சூஃபியாக்கள் சொல்லி தருவார்கள். 4 மறை, 4 வேதத்தை மிக தெள்ள தெளிவாக அறிந்தவன் அவன் இறை ஞானி அல்ல, இறை நேசன் அல்ல, வலியுல்லா அல்ல. மாறாக நான் மறைய கற்றவனே ஞானி. எதுவுமே நமது உள்ளத்திலே நான் ஒரு சாதாரணமான ரப்பினுடைய ஒரு அடிமை என்ற அந்த எண்ணம் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதோ அவன்தான் இஸ்லாத்தினுடைய எண்ணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். மன விருப்பத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மன ஆசைகளும் இயக்கங்களும் அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஷைத்தான் அதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அதற்கு மாற்றமாக ரப்பினுடைய சிந்தனையை நமது உள்ளத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தினால்தான் நாம் அந்த இறை தன்மையை, இறை நேசர்களுடைய நிலையை நம்மால் நெருங்க கூட முடியும் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சமயம் கடுமையான குளிர் நேரம், இறை நேசர்கள் எல்லாம் யாரும் பார்க்காத அந்த நடுநிசை இரவுலே எந்திரித்து இறைவனை வணங்கக்கூடிய வளமை கொண்டவர்கள். ஒரு சமயம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குளிர் நேரத்திலே, கடுமையான குளிர் நேரத்தில் நடுநிசை இரவிலே ஹவுஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஒது செய்யக்கூடிய ஹவுஸ், அந்த ஹவுஸ்ல தண்ணீர்ல கையை முக்கிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிகப்பெரிய இறை நேசர், வலிமார்களின் பட்டியலில் தவிர்க்க முடியாத மாபெரும் இறை நேசர். அப்போ ஒரு மனிதர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்த்துட்டு கேட்டாங்க, இந்த கடுமையான குளிர் நேரத்துல தண்ணீர்ல உங்களுடைய கையை முக்கிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறீங்களே, வணக்கமும் செய்யல, இப்படி குளிர்ல நீங்க ஈரத்தோட உட்கார்ந்து இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருமையாக ஒரு விஷயத்தை சொல்லி தந்தார்கள். என்னுடைய உள்ளம் எப்போதும் நான் ரப்பை வணங்கிக் கொண்டிருப்பது என்பது என்னுடைய வளமை. ஆனால் இன்று கடுமையான குளிரின் காரணமாக என்னுடைய உள்ளம் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குங்களேன் அப்படின்னு எனக்கு ஏவிக்கிட்டே இருக்கு. எனவே என்னுடைய உள்ளம் அது சொல்வதை நான் கேட்காமல் அதற்கு மாற்றமான விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இப்படி கடும் குளிரில் ஈரத்தோடு நான் அமர்ந்திருக்கிறேன் என்பதாக சொன்னான். அதாவது நமது உள்ளம் விரும்புவதை நாம் செய்யாமல் இருப்பதே நமது உள்ளத்தை கட்டுக்கோப்பில் கொண்டு வருவதற்குண்டான ஒரு வழிமுறை என்பதாக மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையான அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்ற புண்ணியமான ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம், ரஜபுனுடைய மாதம். பெருமக்கள் இந்த மாதத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்று சொல்லி தருவார்கள். ரஜபு என்பது ரமலானுடைய முதல் மாதம் தான். ரமலான் என்பது ரமலானுடைய பிறை ஒன்றிலிருந்து ரமலான் ஆரம்பமாகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள், ரமலான் என்பது ரஜபில் இருந்து ஆரம்பமாகிறது. அப்படின்னா நம்ம இபாதத்துகள் இந்த ரஜபுடைய மாதத்திலேயே நம்ம இபாதத்துகள் அதிகமாக செய்யணுமா? பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள், நல்ல நாட்களில் நல்ல மாதங்களில் இபாதத்து செய்வது மாத்திரம் நமது நோக்கம் அல்ல. அதற்கு மாற்றமாக பாவங்களை விட்டு நாம் தவிர்ந்து வாழ்வதற்கு இல்லையா, அதுவே மிகப்பெரிய ஒரு இபாதத்து தான் அப்படின்னு பெருமக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. பாவங்களை விட்டு முழுமையாக நாம் தவிர்ந்து கொள்வதற்கு நாம் எப்பொழுது நம்மை முயற்சிக்கிறோமோ, நமது உள்ளத்தை அதற்குண்டான நிலையில் நாம் மேம்படுத்துகிறோமோ, அப்பொழுதுதான் நாம் இறை நெருக்கத்தை அடைய முடியும் என்பதாக பெருமக்கள் நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். மைமுனா பின்து ஷாஊலா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய ஒரு இறைநேச பெண்மணி. அவர்களை குறித்து வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். 47 வருடங்களாக அவர்கள் 47 வருடங்களாக ஒரே ஆடையை அணிந்தவர்களாக இருக்கிறார்கள்.
நம்ம என்ன நினைப்போம், ஒரே ஆடையை அணிஞ்சாங்கன்னா அதையே நம்ம துவச்சு போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் மைமுனா பின்த் ஷாஉலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், வஸ்ஸௌபு இதா லம் யஹ்த ஃபலன் தذهبல் மலாபிஸல் ஹபஆ. தவறு செய்யவில்லை என்றால் என்னுடைய ஆடை எப்படி பழமையானதாக மாறும்? அது எப்போதும் நான் ரப்பனுடைய நினைவோடு இருப்பதின் காரணமாய் என்னுடைய ஆடைகளும் அது பழையதாக கந்தலாக ஆகுவதில்லை என்பதாக அந்த இறைநேச பெண்மணி சொல்லிவிட்டார்கள். அவர்களுடைய வரலாறுகளிலே சொல்லித் தருகிறார்கள், ஒரு பாலடைந்த ஒரு குடிசையிலே இரவு முழுக்க வணக்கத்திலும் பகல் முழுக்க நோன்பிலும் என்று தன்னுடைய வாழ்க்கை முழுக்க இபாதத்தோடையே கழித்தவர்கள் மைமுனா பின்த் ஷாஉலா ரலியல்லாஹு அன்ஹு. பாலடைந்த ஒரு குடிசையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். அவங்க வஃபாத்தானதற்கு பிறகு அவர்களுடைய மகனார் அந்த குடிசையினுடைய முகட்டு பகுதியிலே, கூரை பகுதியிலே ஒரு பேப்பர் ஒன்று மாட்டியிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. நமது தாய் வாழ்ந்த இந்த வீட்டில் அவர்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று அந்த பேப்பரை எடுத்து பார்க்கலாம் என்று அந்த மகனார் அந்த பேப்பரை எடுத்து படிக்கலாம் என்று அந்த பேப்பரை எடுக்கிறார். எடுத்ததோடு அந்த குடிசை வீடு முழுவதுமாக இடிந்து விழுந்து விடுகிறது. அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், இந்த பேப்பரை எடுக்கிறதுக்கும் இந்த குடிசை இடிந்து விழுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு பேப்பர் எடுத்ததுனால ஒரு பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துருமா என்ன? இப்படி இல்லை. இப்போ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனார் யோசித்து கொண்டு அந்த பேப்பர்ல என்ன வாசகம் என்னுடைய தாய் எழுதியிருக்கிறார்கள் என்று அவர் படிக்கிறார். அல்லாஹும்ம மும்சிக்கு ஸமாவாதி வல் அர்தி இம்சிக்குஹு. வானங்களையும் பூமியையும் தாங்கி நிற்கும் ரப்பே, இந்த வீட்டை நீ நிலை நிறுத்தி வைப்பாயாக என்று அவர்கள் அந்த பேப்பரிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இறை நேசர்கள் என்றால் அவர்களுடைய வார்த்தைக்கும் அவர்களுடைய எழுத்திற்கும் அவர்கள் இசைக்கக்கூடிய அசைக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவிற்கும் ரப்பு உயிரோட்டமான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அதை அப்படியே ரப்பு நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கிறார். யார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ரப்புக்காக வேண்டி மாற்றிக்கொண்டார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் இறைவன் உற்று நோக்க ஆரம்பித்து விடுகிறான், உடனடியாக நமக்கு செயல்படுத்தி தருகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் இறை நேசர்களும் இறைவன் பொருந்தி கொண்ட இறை நேச பெண்மணிகளும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட நேசர்களை தான் தனக்கு நெருக்கமானவர்களாக உலகம் அறியக்கூடிய வழிமார்களாக அல்லாஹு தாலா உயர்த்தி பிடிக்கிறான், மக்களுக்கு அடையாளப்படுத்துகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு பெரிய இறைநேச பெண்மணியாக இருந்தாங்க அப்படின்னு அவர்களுடைய வரலாறுகளிலே நாம் பார்க்க முடியும். அவங்க எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு நிலையில் இருந்தாங்கன்னா, வாழ்ந்த காலத்திலே அவர்கள் அவ்வளவு பேணுதலோடு தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள். இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா. அருமையானவர்களே, இந்த பெயரே ஒரு பரக்கத்தான ஒரு பெயர். நமது குடும்பங்களிலே யாருக்காவது பெயர் வைக்கணும்னா இந்த பெயரை நாம் வைக்கலாம். காரணம், அந்த பெயருக்கே அவ்வளவு பரக்கத்துகளும் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு பரக்கத்தான ஒரு பெயர் என்பதாக நஃபீசத்துல் மிஸ்ரியா என்ற அந்த பெயரை பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வாழ்க்கையில நம்ம ஒரு குர்ஆன் ஷரீஃபை முழுமையாக ஓதி முடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு, எவ்வளோ சிரமமா இருக்கு. ஆனால் நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹு 6000 தடவை குர்ஆன் ஷரீஃபை ஓதி முடித்தவர்கள். அதுவும் அவர்கள் வாழும் காலத்திலே எந்த இடத்துல என்ன அடக்கணும்னு அவங்க நினைச்சாங்களோ
அந்த இடத்தில் தன்னுடைய கையாலேயே குழி தோண்டி அந்த இடத்தை அவங்க ரெடியாவே வச்சிருந்தாங்களாம். அந்த இடத்தில்தான் இரவில் வணக்கங்களும் குர்ஆன் ஷரீஃப்களை அந்த கபரில் வச்சே ஓதுவாங்களாம். நஃபீசுத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளவு மிகப்பெரிய இறைநேச பெண்மணி. நைல் நதி மிஸ்ர் தேசத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். நைல் நதி ஒரு சமயம் வற்றி போகிவிட்டது. எனவே தண்ணீர் வற்றி இருக்கிறதே என்று மக்கள் எல்லாம் அவர்களிடத்திலே துஆ செய்யுமாறு வேண்டுவதற்காக வேண்டி வந்தார்கள். அப்போ நஃபீசத்தில் அதுக்கு தான் இந்த விஷயத்தை சொல்ல வந்தேன். தன்னுடைய முகத்தை மறைக்கக்கூடிய அந்த நிகாப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதை அந்த நைல் நதியில போடுங்க, அல்லாஹ் தண்ணீரை ஊற்றெடுக்க செய்வான் என்று துஆ செஞ்சு கொடுத்தாங்க. அந்த நைல் நதியில் அவர்கள் முகத்தை மறைக்கக்கூடிய அந்த நிகாப் இருக்குல்ல, ஃபேஸ் கவர், அதை போட்டதோட நைல் நதி பீரிட்டு தண்ணீர் மிகப்பெரிய வெள்ளமாக ஊற்றெடுத்து வந்தது என்பதாக அவர்களுடைய வரலாறுகளிலே நாம் பார்க்க முடியும். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் அல்லாஹ் எவ்வளவு உற்று நோக்கி அதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். அல்லாஹ் அதை உடனடியாக நிறைவேற்றியிருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த இறைநேசர்களாக நாம் வாழுகிற சமயத்தில் அல்லாஹ் நாம் யோசிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் செயல்படுத்துவதற்கு காத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறைநேசர்கள்னா அவங்க எப்படி இருப்பாங்கங்க? அவங்களுடைய ஒவ்வொன்றும் ரப்பு எதை பிரியப்படுவானோ அதை செய்யக்கூடியவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 200 வாழ்ந்தவர்கள். இவர்கள் ஒரு சமயம் கஅபத்துல்லாஹுவை தவாஃப் செய்வதற்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. அந்த கஅபத்துல்லாஹ்ல அந்த மத்தாஃப்ல ஒரு ஓரமாக ஒரு வயசான ஒரு பெண்மணி ஒருவர் கூனி குறுகி ஒரு ஓரத்தில் படுத்திருக்கிறார்கள். அவர்களின் பெயர் உம்மு யஹ்யா ரலியல்லாஹு அன்ஹா. மிகப்பெரிய ஒரு இறைநேச பெண்மணி, பேணுதலான ஒரு இறைநேசர். அப்போ அந்த மத்தாஃப்ல தவாஃப் செய்யக்கூடிய இடத்துல ஒரு ஓரமாக படுத்திருக்கிறாங்க உம்மு யஹ்யா ரலியல்லாஹு அன்ஹா. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை பார்த்துட்டு அந்த பெண்ணுக்கு பக்கத்துல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி வலைக்கும் சலாம் தானே பதில் சொல்லணும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஓதணும் இல்லையா, யாசீன் சூரால வரக்கூடிய வார்த்தை சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், அல்லாஹுவின் சலாம் உண்டாவதாக அப்படிங்கிற அந்த அர்த்தம் உள்ள குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுனாங்க. வலைக்கும் சலாம்ங்கிற அந்த வார்த்தையை சொல்லாம குர்ஆனுடைய வார்த்தையையே அவர்களுக்கு பதிலாக சொன்னார்கள். இவர்களுடைய அந்த இறை ஞானத்தையும் அந்த பற்றுதலையும் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிக்கிட்டு ரஹிமஹல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், எவ்வளவு அழகான குர்ஆனுடைய வசனத்தையே எனக்கு பதிலாக சொல்லிட்டீங்க அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே அவங்க உடனே மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டவர்களாக சொன்னாங்க. ஆனா அந்த பெண்மணி, இவங்க அந்த துஆ செஞ்சதுக்காக வேண்டி அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒமை யுதுலில்லாஹு ஃபலா ஹாதியலா, அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்யட்டும், ஆனா அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களை நேர்வழி காட்டுவதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற அந்த குர்ஆனுடைய வசனத்தையே இந்த துஆவுக்கு பதிலாக சொல்லிட்டாங்க மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க பார்த்துட்டு, சரிம்மா நீங்க இப்படி வயசானவங்களா இருக்கிறீங்க, ரொம்ப பசியால கூனி குறுகி போய் இருக்கிறீங்க, தாகித்தவர்களாக இருக்கிறீங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்த மாதிரி தெரியுது, நீங்க எங்க போகணும், எங்க போறீங்க, உங்களுடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பெண்மணி அதுக்கும் குர்ஆனுடைய வசனத்தையே பதிலாக சொல்றாங்க. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் இந்த வசனத்தை குர்ஆன்ல எதுக்கு சொல்றான்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்ரா மிஅராஜ் அல்லாஹ் அனுப்பினான் இல்லையா, அந்த அந்த பைத்துல் முகத்தஸ்ல இருந்து அல்லாஹுவை ரப்பை சந்திப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அந்த வசனத்தை அந்த பெண்மணி பதிலாக சொல்றாங்க. என்ன அர்த்தம்? நான் மக்காவில் இருந்து
மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் தான் என்னுடைய சொந்த ஊர், அங்க நான் போறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லாம இந்த வசனத்தை அதற்கு பதிலாக சொல்லிவிட்டார்கள். வார்த்தை முழுவதும் அவர்கள் சொந்த வார்த்தையாக எதுவுமே உபயோகிக்கல. இறை நேசர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் குர்ஆனுடைய வசனமாகவே அவர்கள் பதில் சொல்லி வந்தாங்க. சரி, அப்துல்லா முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, சரி நீங்கள் பைத்துல் முகத்தஸ்ல இருந்து ஹஜ்ஜி செய்வதற்காக வந்திருக்கிறீங்க, சரி உங்களுடைய ஹஜ்ஜினுடைய காரியம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன செய்றீங்க? ரொம்ப கூனி குறுகி ஒரு ஓரத்தில் யாரும் தூக்க முடியாத மாதிரி ஒரு ஓரத்தில் படுத்திருக்கிறீங்க, சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கெலாம் என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் அவங்க குர்ஆனுடைய வசனத்தையே பதில் சொன்னாங்க. அல்லாஹ்வே எனக்கு உணவளிக்கிறான், அவனே எனக்கு நீர் புகட்டுகிறான் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இவங்க கேட்டாங்க, நீ உங்களை பார்த்தா, நீங்கள் உங்களுடைய பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்கள் மிகப்பெரிய ஒரு இறை நேசர் மாதிரி தான் தெரியுது, கண்டிப்பாக நீங்கள் தொழுகையாளியாக தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் தொழுகையாளியாக இருந்தன்னா இப்போ தொழுகிறதுக்கு நீங்கள் ஒது செய்யணும், கொல்லணும், அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் இந்த இடத்த விட்டு போய் ஒது செஞ்சுட்டு வரீங்க, நீங்களே ரொம்ப முடியாதவங்களா இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் அவங்க குர்ஆனுடைய வசனத்தையே பதிலாக சொன்னாங்க. ஃபஇல்லம் தஜிது மா அன்ஃபதயம்மமு, யாருக்கு உடல் முடியவில்லையோ, உடலால் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தண்ணீரை உபயோகிக்க தேவையில்லை, அவங்க மண்ணை வச்சு தைமம் செஞ்சா போதும். இப்போ நான் தைமம் செஞ்சு தொழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத குர்ஆனுடைய வசனத்தை கொண்டே பதிலா சொல்லிட்டாங்க. மைமுனா ரலியல்லாஹு எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்க. சொந்தமா எந்த வார்த்தையுமே யூஸ் பண்ணல, குர்ஆனுடைய வசனத்தையே தன்னுடைய வாழ்க்கையாக, தன்னுடைய வாழ்க்கை முழுக்க பேசி கொண்டிருந்தார்கள். நீண்டு செல்லுகிறது அவர்களுடைய வரலாறுகள். உடனே அப்துல்லா முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, சரிம்மா இப்போ ஏதாவது என்கிட்ட உணவுகள் இருக்கு, நான் உங்களுக்கு தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்க சொன்னாங்க, அதிம்மு சியாம இலல் லைல் அப்படின்னு பதிலாக சொல்லிட்டாங்க. நான் இப்போ நோன்பு வச்சிருக்கிறேன், நைட்டு தான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லாமல், பகல் நேரத்தில் என்னால் சாப்பிட முடியாது, நைட்டு தான் என்னால் சாப்பிட முடியும், நான் இப்போ நோம்பாளியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத குர்ஆனுடைய வசனத்தை கொண்டே அதிம்மு சியாம இலல் லைல்னு சொல்லிட்டாங்க. உடனே அப்துல்லா முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு விடலை. சரிம்மா, நீங்கள் இப்போ பிரயாணத்தில் இருக்கீங்க, சஃபரில் இருக்கீங்க, சஃபரில் இருக்கும்போது ஃபரலான நோன்பாக இருந்தால் தானே வைக்கணும், இது ரமலானுடைய காலமும் இல்லையே, நீங்கள் ஏன் இப்படி சஃபரில் பிரயாணத்தில் இருக்கும்போது ஏன் நஃபிலான சுன்னத்தான நோன்பை நீங்கள் ஏன் வச்சிருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கலையே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த வசனத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ததவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம், யார் நஃபிலான வணக்கங்களை செய்கிறார்களோ அது அவர்களுக்கு சிறந்தது அப்படிங்கிற அந்த வசனத்தில் அல்லாஹ் அந்த முடிக்கிறான். அதையே பதிலாக சொல்லிட்டாங்க, நஃபிலான நோன்பு தான், பிரயாணத்தில் வைக்க தேவையில்லை தான், ஆனால் வச்சா உங்களுக்கு சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, அதையே பதிலாக சொல்லிட்டாங்க இவங்க. உடனே சரி, என்கிட்ட வாகனம்லாம் இருக்குது, நீங்கள் ரொம்ப முடியாதவங்களாக இருக்கிறீங்க, உங்களை நான் உங்கள் ஊர்லேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன், நீங்கள் என்னோட வரீங்களா, நான் உங்களை ஊரில் கொண்டு போய் உங்களை விடுறேன், பைத்துல் முகத்தஸில் போய் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸில் போய் விட்டுட்டு வர்றேன்னு கேட்குறாங்க அப்துல்லா முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே அவங்க சொன்னாங்க, வான் தசூமு கைருல் லக்கும் மின் குன் வமா தஃஅலூ மின் கைரி யஅலமுல்லாஹ் அப்படிங்கிற அந்த வசனத்தை அவர்களுக்கு பதிலாக சொல்கிறாங்க. யார் இந்த நன்மையான செயலை செய்தாலும் அல்லாஹ் அதை அறிந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற குர்ஆனுடைய வசனத்தை பதிலாக. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் என்ன ஊரில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்கிறீங்க, அது ரொம்ப சிறந்த ஒரு செயல், எனவே நான் உங்களோட வர்றேன் அப்படிங்கிற அந்த பதிலை குர்ஆனுடைய வசனத்தை வச்சே பதிலாக சொல்லிட்டாங்க. இப்போது அப்துல்லா முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஒட்டகத்தை கொண்டு வந்து நிறுத்தி இதில் ஏறுங்கன்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு உயரமான ஒரு பகுதிக்கு ஏறும்போது தன்னுடைய கரண்டை காலுக்கு மேலே ஆடை உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா, அப்போது ஒரு பெண்மணி, அவங்க ஒரு அந்நிய ஆள் பார்த்துடக்கூடாது இல்லையா, நீங்கள் பார்க்கக்கூடாது, உங்களுடைய தலையை கீழே தாழ்த்துங்க, உங்களுடைய பார்வையை கீழே தாழ்த்துங்கன்னு சொல்லணும். அதுக்கு அவங்க குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம்,
அப்படிங்கிற அந்த வசனத்தை அவங்களுக்கு பதிலாக சொல்றாங்க. முஃமின்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க, இறை நேசர்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய இறை நேசர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான், யகுல்லூ மின் அப்சாரிஹிம், அவர்கள் வீதியிலே செல்லும் போது தன்னுடைய பார்வையை தாழ்த்தி அவர்கள் நடந்து செல்வார்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தை அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் சொல்றான். அதை சொல்லி உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்க, உங்களுடைய தலையை கீழே தாழ்த்துங்கன்னு சொல்றாங்க. இவங்க விளங்கிக்கிட்டே தன்னுடைய பார்வையை திருப்பிக்கிறாங்க. இப்போ வயசானவங்க இல்லையா, இவங்க அந்த ஒட்டகத்தில் ஏறுறதுக்காண்டி ஏறுறாங்க, ஏற முடியாம கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்ததோட அதுக்கு குர்ஆனுடைய வசனத்தை ரெண்டாவது சொல்றாங்க, மா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயஃபு அன் கதீர். அடியார்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்படுதுன்னா அது அவர்கள் சம்பாதித்த, அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாகத்தான் அடியார்களுக்கு இது போன்ற சிரமங்களும் கஷ்டங்களும் ஏற்படுகிறது என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான். இவங்க எங்க தவறு செஞ்சாங்க? தன்னுடைய வாழ்க்கை முழுக்க குர்ஆனுடைய வசனத்தையே கொண்டு வாழ்ந்தவர்கள் இந்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க இந்த ஒரு வசனத்தை பதிலாக சொல்றாங்க. உடனே அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, சரி ஒட்டகத்தில் எப்படி ஏறணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏறி உட்கார்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க குர்ஆனுடைய வசனத்தை சொன்னாங்க. ஃபஃபஹம்னாஹா சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். அந்த வசனத்தை ஏன் சொல்கிறாங்க? நாம் கற்றுக் கொடுத்தோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக்கிட்டாங்க, கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒட்டகத்தில் ஏறுறது எப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் அதை கற்றுக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லாமல் குர்ஆனுடைய வசனத்தையே பதிலாக சொல்லிட்டாங்க. இப்போ ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்தாச்சு, பிரயாணம் ஆரம்பமாக ஆகுது. பிரயாணத்தினுடைய துவா, வெளியில் பிரயாணம் செல்லும் போது சுப்ஹானல்லதீ ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் அப்படிங்கிற அந்த துவா ஓதி பிரயாணம் ஸ்டார்ட் ஆகுது. பைத்துல் முகத்தஸ் நோக்கி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து கொண்டு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போகிறாங்க. போகும்போது இவங்க மேலே உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒட்டகத்தை பிடிச்சிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. பிரயாணம் ரொம்ப அமைதியாக நடந்து போய்கிட்டே இருக்கு, விடலை. இவங்க சொன்னாங்க, ஏன் அமைதியாக வரீங்க? அதுக்கு பதிலாக ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே வரலாமே அப்படின்னு சொல்கிறது. ஏதாவது ஒன்று சொல்லுன்னா எதுவும் பேச சொல்லலை. ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனுடைய வசனத்திலிருந்து ஏதாவது ஒன்று ஓதிக்கிட்டே வாங்க, ஏன் சும்மா வரீங்க அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக இறை நேசர்கள், நல்ல அமல்களை செய்யக்கூடிய இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் பிரயாணங்களிலும் கூட ஏதாவது நம்மால் முடிந்த அமல்களை செய்து கொண்டே வருவதுதான் இறை நெருக்கத்தை பெற்றவர்களுக்குண்டான வளமையாக இருந்திருக்கிறது என்று பெருமக்கள் எழுதுகிறார்கள். நம்ம இங்கே போனாலும் சரிதான், ஒன்று நம்ம குர்ஆனுடைய வசனங்கள் தெரிஞ்சால் நம்ம குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதலாம், இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச சலவாத்துகள், இஸ்திக்ஃபார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் போன்ற திக்ர்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே வரலாம் இல்லையா? அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்க, குர்ஆனுடைய வசனத்திலிருந்து ஏதாவது ஒன்று ஓதிக்கிட்டே வாங்க, ஏன் அமைதியாக வரீங்க அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய வசனத்தை ஓத ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக ஒட்டகம் இருக்கு இல்லையா, அந்த ஒட்டகம் சாதாரணமாக அது போயிட்டு இருந்தால் ரொம்ப ஊர்ந்து ஊர்ந்து மெதுவாக அப்படியே போகும். ஆனால் அந்த அழைத்து போகும்போது அதுக்கு ஏதாவது ஒரு பாட்டு மாதிரி படிச்சுக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒட்டகம் நல்ல ஜோஷாக ஆகி நல்ல வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய வசனத்தை ஓத ஆரம்பித்ததோடு ஒட்டகம் நல்ல ஜோஷாகி வேகமாக நடக்க ஆரம்பிக்குது. வேகமாக நடக்கிறதுனால இவங்க வயசானவங்க இல்லையா, மேலே உட்கார முடியல, சிரமமாக இருக்குது. எனவே நீங்கள் உங்களுடைய சவுண்டை கொஞ்சம் கம்மியாக ஆக்கிக்கிறங்க, ஒட்டகத்துக்கு கேட்காம ஓதுங்கன்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் இவங்க சொன்னாங்க, மா யல்ஃபிலு மின் கௌலி, இது வக்ஸிதி ஃபீ மஷீக வகுலுலு மின் சௌத்திக் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். உங்களுடைய நடையை நீங்கள் மென்மையாக ஆக்கி கொள்ளுங்கள். நல்லவர்களை, இறை நேசர்களை அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுகிறான், உங்களுடைய நடையை நீங்கள் பெருமையோடு வீதியிலே நீங்கள் நடந்து செல்லாதீர்கள், உங்களுடைய நடையை நீங்கள் மென்மையாக ஆக்கி கொள்ளுங்கள், பணிவாக ஆக்கி கொள்ளுங்கள். அதே போன்று வகுலுலு மின் சௌத்திக், வீதியிலே செல்லும் போது சப்தமிட்டு நீங்கள் பேசிக்கொண்டு திரியாதீர்கள், நீங்கள் மென்மையாக அமைதியாக நீங்கள் பேசிக்கொண்டு செல்லுங்கள்னு குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறான்.
இந்த வசனத்தை சொல்கிறாங்க. நீங்கள் எனவே குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் ஓதக்கூடிய அந்த இனிமையின் காரணமாய் அழகாக ஓதுறீங்க இல்லையா, எனவே ஒட்டகம் ரொம்ப வேகமாக போகுது, எனவே நீங்கள் சப்தத்தை குறைச்சிக்கங்கன்னு சொல்கிறத குர்ஆனுடைய வசனத்தை கொண்டே இவங்களுக்கு பதிலாக சொல்லிட்டாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தவங்க அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஏம்மா நீங்கள் இந்த குர்ஆனை தவிர்த்து எதுவுமே நீங்கள் பேசவே மாட்டீங்களா? பேசுகிறது ஃபுல்லாக குர்ஆனுடைய வசனத்தை வச்சே தான் பேசுவீங்களா? இதை தவிர்த்து ஏதாவது பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு. அந்த மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அழகாக சொன்னாங்க, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இரு மலக்குமார்கள் நமது தோள்பட்டையில் உட்கார்ந்து நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர்கள் கவனித்து கொண்டே இருக்கிறார்கள், எழுதி கொண்டே இருக்கிறார்கள்னு குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். எனவே என்னுடைய வார்த்தை எதுவுமே ரப்புக்கு அவன் விரும்பாத, அவன் விரும்பத்தகாத ஒரு வார்த்தை எப்போதுமே என்னுடைய நாவில் இருந்து வெளியாகிவிடக் கூடாது. எனவே என்னுடைய வார்த்தை முழுக்க, என்னுடைய வாழ்க்கை முழுக்க குர்ஆனுடைய வசனத்தை கொண்டே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க. அருமையானவர்களே, இறை நேசர்கள், இறைவன் இப்படிப்பட்ட மனிதர்களை தான் தனக்கு பிரியமானவர்களாக ரப்பு ஏற்றுக்கொள்கிறான். ரப்பு தனக்கு நெருக்கமானவர்களாக ஏற்றுக்கொள்கிறான். மக்களுக்கு மத்தியிலே உண்மையான இறை நேசர்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்று ரப்பு அடையாளப்படுத்துகிறான் என்பதை இந்த மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையின் மூலம், அவர்களுடைய இந்த வார்த்தையின் மூலம் நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். வாழும் காலத்திலே எப்போதும் ரப்பு விரும்புவானா? இந்த செய்தியை நம்ம பேசுறதுனால பிறரை பற்றி நாம் புறம் பேசுகிறோம், பிறரிடத்திலே நாம் பொய் பேசுகிறோம், தவறான வார்த்தைகளை நாம் உபயோகிக்கிறோம், தவறான பாட்டுகளை, இசைகளை நாம் நமது நாவில் மொழிகிறோம். இதெல்லாம் ரப்பு விரும்புவானா என்று நாம் யோசித்தோம் என்று சொன்னால் தவறான எந்த வார்த்தைகளும் நமது நாவிலிருந்து வெளிப்படாது. எனவே ரப்பினுடைய பொருத்தத்தை நாம் மிக இலகுவாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களாக வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. இறைவனுடைய நெருக்கத்தை பெற்ற மேன் மக்களுடைய சுஹபத்தை, தொடர்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. இறை நெருக்கத்தை பெற்ற மேன் மக்களாக நம்மையும் நமது சஞ்சலங்களையும் நமது குடும்பங்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. நமக்கும் நமது அடுத்து வரக்கூடிய நமது பிள்ளைகளுக்கும் நமது குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹு தாலா வலுவான ஈமானை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஈமானிய உறுதியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. இந்த இஸ்லாத்தின் மீது பிடிப்போடு இருக்கக்கூடிய உயர்ந்த தௌஃபீக்கை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவானாக. நமது வாழ்நாளின் எல்லா விதமான கஷ்டங்கள், சிரமங்களில் இருந்து அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாத்தருள் புரிவானாக. நமது தொழில் துறைகளில் அல்லாஹு தாலா பரிபூர்ணமான பரக்கத்துகளை ஏற்படுத்தி தருவானாக. நமது வியாபாரங்களில் அல்லாஹு தாலா அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவானாக. தன்னிறைவோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. நம்மில் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு சிரமப்படுகிறார்களோ அவர்களுடைய எல்லா விதமான நோய் நொடிகளையும் விட்டும் அல்லாஹு தாலா பூரண சுகத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. நமக்கும் நம்மை அடுத்து வரக்கூடிய நமது சஞ்சலங்களுக்கும் அல்லாஹு தாலா ஹஜ்ஜு உம்ராவை நசீபாக்கி தருவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.